கூடுதல் விவரங்களுக்கு நன்றி ராஜா. தமிழ்நாட்டில் போட்டியிடக்கூடிய பாஜகவினுடைய இரண்டாவது கட்ட வேட்பாளர் பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது. அதன்படி நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் திரு TSS மணி அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். இந்த பட்டியலை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். விருதுநகரில் ராதிகா சரத்குமாருக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. மதுரையில் பேராசிரியர் ராமஸ்ரீனிவாசனுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. சிவகங்கை நம்ம பார்த்த மாதிரி தேவநாதன் யாதவ் அவர்களுக்கு தான், தென்காசி ஜான் பாண்டியனுக்கு, இன்னும் சிலர் அப்படின்னா ஊடக விவாதங்களை கலந்து கொள்ளக்கூடிய அஸ்வதாமனுக்கு திருவண்ணாமலை தொகுதியும், KP ராமலிங்கம் அவர்களுக்கு நாமக்கல் தொகுதியும் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இந்த தேர்வை எப்படி பார்க்குறீங்க? அதாவது வட சென்னையில் பால் கனகராஜ் கொடுத்திருக்கிறாங்க என்பது உள்ளபடியே வழக்கறிஞர்களில் இளம் வழக்கறிஞர்கள் அவருக்கு உடைய பயணத்தில் வந்தவர்கள் உதவி செய்வார்கள் என்ற நம்பிக்கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் தெரியுது. அது மட்டுமல்லாமல் விருதுநகர்ல ராதிகா சரத்குமாருக்கு கொடுத்தது அவர்கள் கட்சியிலேயே தங்கள் கட்சியை இணைத்துக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு இடம் கொடுக்க வேண்டுமே தூத்துக்குடியிலேன்னு பேசப்பட்டுச்சு. அதை விருதுநகர்ல கொடுத்திருக்கிறாங்க. விருதுநகர்ல கொடுப்பதனால் அவர்கள் அந்த தெலுங்கு மக்களுடைய வாக்குகளை ஈர்க்கலாம். ஏனென்றால் தேமுதிக நிற்கிறது அதிமுக கூட்டணியில் என்பதை மனதில் வைத்து கொடுத்திருப்பதாக தெரிகிறது. ஏன்னு கேட்டால் திமுகவினுடைய கூட்டணியில காங்கிரஸ் சார்பாக மாணிக் தாக்கூர் தான் நிற்கும் பொழுது, அதே போல மதுரை என்று எடுத்துக்கொண்டால் என்ன சாதி ரீதியாகவும் மொழி ரீதியாகவும் எல்லாவற்றையும் பார்த்து தங்களுடைய காய் நகர்த்துவார்கள் பாஜக என்ற புரிதலின் அடிப்படையில், அனுபவத்தின் அடிப்படையில் நாம் இப்படி பார்க்க வேண்டியிருக்கு. அவரு பேராசிரியர் ராமஸ்ரீனிவாசன் மதுரை கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொன்னா அவர் இந்திய சமூகத்தினுடைய சங்கங்கள் கூட்டங்கள் கூட கலந்து கொள்பவர். அதனால் அந்த நம்பிக்கையில் அவருக்கு ஒரு இடம் கண்டிப்பாக கொடுத்தாக வேண்டும். விருதுநகர் கேட்டுக்கிட்டே இருந்தாரு. அது ராதிகாவுக்கு கொடுப்பதனால் அவருக்கு மதுரையை கொடுத்திருக்கிறார்கள் என்பதாக புரிய முடிகிறது. இப்போது கருப்பு முருகானந்தத்திற்கு தஞ்சாவூர் கொடுக்கிறார்கள் என்று சொன்னால் அகமுடையார் மத்தியில் உள்ள செல்வாக்கை பயன்படுத்தி அவர் வளர முடியும் என்ற நம்பிக்கை அவர்களுக்கு இருக்கலாம். இப்படியாகத்தான் அவர்களுடைய புரிதல்கள் ஆய்வுகள் இருக்கின்றன என்பதனால் அதிகமான அளவுக்கு தாமரைக்கு வாக்குகளை சேர்க்க வேண்டும். அதன் மூலம் விழுக்காடு அதிகமான அளவு இங்கே இருக்கிறது என்பதை தமிழ்நாட்டில் வளர்ந்து விட்டது தாமரை, வளர்ந்து விட்டது பாஜக என்று அறுதியிடுவதற்கு உபயோகமா இருக்க வேண்டும் என்று இந்த நாடாளுமன்ற தேர்தலை பயன்படுத்திக் கொள்கிறார்கள் என்பதுதான் அதில் நமக்கு உடனடியாக புரியக்கூடிய செய்தியாக இருக்கிறது. இதுல வெற்றி வாய்ப்புகளை நீங்க பாக்குறீங்களா பாஜகக்கு? இல்ல ஒரு கடுமையான போட்டியை கொடுத்து இந்த வேட்பாளர்கள் மூலமாக வாக்குப்பதிவு சதவீதத்தை உயர்த்துவது பாஜகவுடைய திட்டமாக இருக்குமா வேட்பாளர் தேர்வுல? வெற்றி வாய்ப்பு என்பது ஒன்று, அது வேறு ஒரு விஷயம். பாஜகவில் எட்ட முடியும் என்பதற்கான தள ஆதாரங்கள் கிடைக்கல. இரண்டாவது கடுமையான போட்டியை கொடுப்பது என்று வெற்றி வேட்பாளர்களுக்கு உள்ள வாய்ப்புகள் என்பதாகவும் இந்த வேட்பாளர் தேர்வில் நமக்கு புரிவதற்கான ஆதாரங்கள் கிடைக்கல. தங்களுடைய வாக்கு எண்ணிக்கையை உயர்த்தி அதன் மூலமாக பாஜகவினுடைய அடித்தளத்தை மேலும் விரிவாக்குவதில் பாஜக வளர்ந்திருக்கிறது என்பதை உலகுக்கு உரத்த குரலில் கூறுவது என்பதற்கு இந்த நாடாளுமன்ற தேர்தலை பயன்படுத்திக் கொள்கிறார்கள் என்பதற்காகத்தான் சமூக ரீதியாக பார்க்கிறார்கள், மொழி வேறுபாடுகள் ரீதியாகவும் பார்க்கிறார்கள் என்பதாக என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. ராதிகா அவர்களை விருதுநகரில் நிறுத்துவதனுடைய கணக்கு என்னவாக இருக்கும்? தெலுங்கு சமுதாயத்தினுடைய மொழி பேசக்கூடியவர்கள் என்பவர்களை சார்ந்துதான் அங்கே வைகோ நின்றதாக, வெற்றி பெற்றதாக, அவர்களுக்கு மதிமுக கேட்டதாக பாஜக கருதுகிறார்கள். அங்கே தேமுதிகவை நிறுத்துவதும் அதே சமூகத்தினுடைய வாக்குகளை அள்ளுவதற்குத்தான் நிற்கிறது என்பதாக அதிமுக கூட்டணியை கருதுகிறார்கள். அந்த இரண்டு கருத்துக்கோள்களும் பாஜகவிற்கு இருப்பதனால் அவர்களும் ராதிகா சரத்குமாரை அங்கே நிறுத்துகிறார்கள். சரத்குமார் என்றால் அவர் இந்து நாடார் சமூகத்தைச் சேர்ந்த திருநெல்வேலியிலோ தூத்துக்குடியோ தேர்வு செய்யலாம். ராதிகா சரத்குமார் என்றால் இந்த பார்வையில், மொழி பார்வையில் தான் அதை அவர்கள் மதிப்பீடு செய்ய முடியும். ஓகே, TSS மணி தொடர்ந்து இணைப்பில். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.